கப்பல் சேதத்தில் உயிர் தப்பிய ஒரு நபர் நீந்தி ஆளில்லாத தீவில் ஒதுங்கினார். தன்னிடம் அகப்பட்ட பொருளை வைத்து கூடாரம் போட்டு கிடைத்ததை சாப்பிட்டு கொண்டிருந்தார். யாராவது தன்னை காப்பாற்ற வருவார்கள் என தினந்தோறும் கடற்கரையில் நின்று பார்ப்பதுதான் அவருடைய வேலை. ஒரு நாள் கடற்கரையிலிருந்து தன் கூடாரத்திற்கு வந்து பார்த்தால் கூடாரம் எரிந்து சாம்பலாக இருந்தது. மனம் நொந்து அழுது அப்படியே பசி மயக்கத்தில் தூங்கிவிட்டார். மறுநாள் காலையில் ஒரு பெரிய கப்பல் கரையில் வந்து நின்று கொண்டிருந்தது. அதில் உள்ளவர்களிடம் எப்படி இங்கு வந்தீர்கள் என்று அவர் கேட்டதற்கு, இந்த தீவில் எழும்பிய புகையை கண்டு யாரோ அழைக்கிறார்கள் என்று அறிந்து கொண்டோம் என்றார்கள். ஆம் அன்பானவர்களே, எவ்வளவு நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் நாம் ஜெபிக்கலாம். காரணம், தேவன் ஆளுகை செய்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. சங்கீதம் 139:8 பாதாளத்துக்கு போய் நான் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் என்று தாவீது சொல்வதற்கு காரணம், பல சூழ்நிலைகளில் தாவீது காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் தன்னை காத்து கொள்ளும்படி பதுங்கி இருக்கிறான். அந்த நாட்களில் தேவ பிரசன்னம் தாவீதை பாதுகாத்தது. ஆம் அன்பானவர்களே, யாக்கோபைப் போல யாரும் இல்லாத வனாந்தரமாம்? யோனாவைப் போல மீனின் வயிற்றுக்குள் இருக்க வேண்டிய சூழ்நிலையா? சீசர்களைப் போல நடுக்கடலில் தத்தளிக்கிறீர்களா? பவுலைப் போல சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறீர்களா? அப்போஸ்தலனாகிய யோவானைப் போல பத்மு தீவில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்களா? எங்கும் இயேசு உங்களை பாதுகாத்து தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் எங்கும் பயப்படாதிருங்கள். தேவனை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் உங்களை தப்புவிப்பார். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். ஆமென். God bless you.